ஓகே, இதை ஆஃப் பண்ணி அதுக்குள்ளே வச்சு. இங்கப்போ திட்டிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும். அதெல்லாம் வரண்டடி இருக்கும். ஹாய் மக்களே, வாங்க இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாம். கலகலப்பான சமையல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஓகேவா? எல்லாம் போட்டு மிளகு உப்பு குப்பெல்லாம் போட்டுட்டீங்களா? வர்றதுக்கு முந்தி ஆஃப் பண்ணணுமா என்ன? ஒன்றும் சொல்லாமல் போயாச்சு. இப்போ தான் மிளகு போட்டா கொஞ்சம் நேரம் கிடக்கட்டும். ஓ, கருவேப்பிலை டப்பா வா. சமையல் வேலை முடியாது கடையில் ஒரு வழியாக ஆவிடுவோம். ஓகே, ரசத்துக்கு மசாலா, மஞ்சப்பொடி, வத்தப்பொடி எல்லாம் போட்டு உப்பும் போட்டால் ரசம் ரெடி. நல்ல மிளகு பொடி போடண்டா, நல்ல மிளகு முழுசு போட்டு அரைச்சுமா. காயப்பொடி. ஓகே, தேவையான அளவு தண்ணீர், கொஞ்சமாக மல்லிக்கீரை, தேவையான அளவு உப்பு. மல்லிக்கீரை எல்லாத்தையும் வெளியில் வச்சதெல்லாம் வெட்டி போட்டுட்டாவளா? இது வச்ச டப்பா எங்கே போச்சு? ஏன் மியாவு 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 எந்த இடந்து சத்தம் போடுவோம்? ஜாய்க்கு கடிச்சு விடாத, ஒரு மாதிரி வாடையிலும் செய்தான். வெரைட்டி விட்டுட்டு வந்துரு. ஓகே, சோறு வந்துட்டான்னு பார்ப்போம். என்ன ஒரே விரட்டிட்டு போகிற? தலிப்பா, பூனை எங்கடாக்கு இவ்வளோ? இந்த பூனைக்கு அநியாயம் தாங்க முடியலப்பா. ரெண்டும் நாயும் பூனையும் எனி டைம் சண்டை. என்னம்மா? என்னது பூனை? நான் வேற வீட்டில் உள்ள பூனை இங்கே வந்து கிடக்கு. அது நாய் அதை போட்டு கடிக்க ஓடுவு. நம்ம பூனை வளர்க்குக்கா உள்ளுக்கு இங்கே விறகுக்குள்ளே போய் கிடக்கு. பார்த்துக்கா, கடந்துட்டு சத்தம் போடாமலே கிடக்கணும்ல. மியா மியா மியான்னு சவுண்டு போடுவு. ஜாக்கி வந்து நிற்கான் கடிக்கிறதுக்கு. நமக்கு 1000 வேலை இருக்குது. அதுக்கிடையில் அதுவளை போட்டு மியாச்சே தான் நமக்கு வேலை. ஓகே மக்களே, நம்ம வீட்டில் அன்றைக்கி என்னென்னா மட்டன் குழம்பு, ரசம் அண்டு சோறு. இதுதான் நம்ம வீட்டு இன்றைக்கி சமையல். ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அம்மு. என்னது சாக்கி என்னத்தை வச்சு பேசிட்டு வரேன்? சாக்கி அங்கே குட்டி பூனை நடமாட்டம் இருக்கு. அதை போட்டு தான் ஒரு சாறு விரட்டிட்டு கிடக்காது, வேற ஒன்றும் இல்லை. அதுதானே சாக்கி? முதல் பால் வாங்கப்படும் கருப்பட்டி தீர்வு
பாலுக்கு 20 பார்த்துக்கோங்க. எவ்வளோல இருந்துக்கிட்டு சண்டை போடுறது பாரு. எங்க வீட்டு பாத்ரூமுக்குள்ள உனக்கு என்ன வேலை இல்ல? வீட்டுக்கு போ, பூனை போட்ட நீ போ. அங்க போ, பழையபடி அங்கேயே போய் நிக்காத, இங்க வாணு, இங்க வா, ஜெயிக்கு வா. அது பொழைச்சி போட்டோம், அதான் கூட்டியாச்சு. இனி நீ உள்ள கடை, அது அந்தால பொழைச்சி போட்டோம். என்ன பண்றது? என்ன பண்றது? நம்ம வீட்டுக்கு வந்தா உடனே அதை துரத்தி தான் உடனே கடிக்க எல்லாம் போப்பட. நீங்க இல்லைங்க, அவங்கள்ட்ட கொடுங்க. எடுத்துட்டு போயிட்டு அங்க எல்லாருக்கும் உட்காந்து சாப்பிடணும். இது நம்ம இது அப்படிதானே சித்ரா பௌர்ணமியா? சித்ரா பௌர்ணமியோட எல்லாரும் சமைச்சு எடுத்துட்டு போய் சாப்பிடுவோம், ஒரு குடும்ப ஒற்றுமை. அதுதானே அது இல்லையா? பொதுவா அது அப்படிதான். இது என்னன்னா வாரத்துக்கு ஒரு வழி போட்டிருக்கு, குடும்பம் ஒற்றுமையாட்டு இருந்து எல்லாரும் சமைச்சு சாப்பிடுறது. வாரத்துக்கு ஒரு முறையாவது குறிப்பிட்ட நேரத்தில் பேச ஒழுங்கு வந்துருக்காங்க. வீட்டுல மாதிரி இருக்காது, கொஞ்சம் சொன்னியா ஏன் இல்லை இல்லம்பா உடனே ஆகும் அப்படி சொல்லிடு. பொடிக்கலையா? பொடுகலையா? அப்ப நிறைய தேன் இருக்குன்னு அர்த்தம். பொடுகலாம் தின்னுட்டோம். ஆமா, பொடுகு தலையில எல்லாமே மண்டையில போடும். ஏன் மண்டை படுத்தி பாருங்க, ஒரு பொடுகு சரிங்களா? பொடுகு சொல்லுங்க, பொடுகு இப்படி பேக் பார்க்கவே கூடாது, மண்டையில முடியல முடியும். எப்போ பார்த்தாலும் இந்த போனு தான் நம்மளுக்கு. அம்மா போன் பார்க்கணும் எப்படிப்பட்ட அதே கொஞ்ச நேரம் வந்து பேசிட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கா போன் பார்த்து. எப்படி இருந்தா அப்படி பண்ணோம், நீ கிட்ட தெரியல. போன் ஏன்னா பார்த்துட்டு தள்ளி விட்டுருந்தோம், அப்போ அவங்க கடுப்பாயிடுவாங்க. அதே அப்போ உங்க போய் கடுப்பு ஏறி பார்ப்போமோ, ஒரு வாட்டி தள்ளா அவங்க கதை எடுத்துருவாங்க. ரொம்ப தள்ளணுமோ? அப்போ தள்ளிட்டா போச்சு. வருகிறேன் சம்து வாங்க போயிரு. ஒழுங்கா தள்ள கூட தரல, இங்க தள்ள விட தெரியல. இப்படி தள்ள அவங்க கடுப்பாவாங்க. அதுதான் அதால செஞ்சு யாரு நிற்கும், யார் வந்து செல்லா நிற்குமா? அதெல்லாம் ஒன்று நம்ம இதெல்லாம் இருக்குது. எங்க இருக்கு? சரி, அங்கே இருக்கட்டும். நல்லா கொடுத்தான், திருப்பி அதை வந்து கொடுத்தான். நீங்க வாங்கல வச்சு பார்த்தா அது கொடுத்தாங்க, சொன்னா பண்ற அந்த திருப்பி கொடுத்து ஒரு வருஷம் மேல இருக்குல்ல. இந்த போன் இந்த ரெண்டாவது போன் இருக்கு, அதை கொடுத்து வேற ஏதாவது போன் வாங்கிட்டு வாங்கி வச்சுக்காங்க. ஏன்னா அது ஒரு ஆகல. சொன்னா அவன் எடுங்க எடுங்கன்னு சொன்னேன். இல்ல நம்ம குடிக்கிறது தவிர எது ஃபங்க்ஷன் போறியா? அப்ப நம்ம ரெண்டு பேர் இருந்திருப்போம். அளவா சாப்பிடுவீங்களா? நைட்டு சாப்பாடு சாப்பிடுவோமா? உனக்கு
இந்த கையை அப்படியே அந்த ஸ்டாண்டில் எடுத்து ஆஃபீஸ் நம்ம கட்டியில் இருந்த வாங்கி இப்போ வந்து என்ன வாங்கிட்டு வந்துருக்காங்க சுட சுட இருக்கு ஓட்ட வடை உளுந்த வடை ஓட்ட வடை அங்க அதை கட் ஆக்கிடுவேங்க சில விஷயங்களை கட் பண்ணி விட்டுருவேன் போட்டுக்கங்க அப்படியே போடுவாங்க ஓட்டு விட அவன் காமெடியா இருக்கு போடுங்க என்னங்க நாங்கள் மைக்கு இது பண்ணிட்டு வரேன் பாட்டுல அது பாட்டு செவனேறி இருக்கு அது எங்கே விழுவோ எனக்கு தெரியாது எங்க போவியா வருது மட்டன் பொடி எல்லாம் இருக்கா மட்டன் பொடி மட்டன் மசாலா எங்கிக்கிறாய் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இல்லையா பிரியாணி மசாலா அப்படியே கடைக்கு விட்டு விட்டுறேன் நாளாயிட்டுல தெரிஞ்சிடவும் தான் கிடக்கு மட்டன் மசாலா இல்லையா நீங்க தான் நம்ம குருமாய்க்கு போட்டியா உங்களுக்கு ஞாபகம் இல்லையா என்னெல்லாம் வீட்டில் இருக்கு இல்லைன்னு எங்க பெரியப்பா என்ன பண்ணிட்டு இருக்காங்க சத்தியமா சத்தியமா அப்பா கூட பண்ணாமா நீங்க 2 பண்ணிட்டு இருக்கீங்க என்ன இது என்னது இந்த அவன் பிரபுக்கு ஜிபேல இருந்து ஒரு காய் கொடு எல்லாரும் ஒரு ராணி கொடுத்துருக்கு தங்கச்சி கொடுத்து சாப்பிடு அவங்க எல்லா வாரமும் 500 ரூபாய் குறைச்சு போடுறாங்க பிள்ளை கொடு சுபிசா எங்க சிரிச்சா பேய் கூட்டிட்டு வந்துருக்கு பெரிய பாத்தி அடையா வேணும் ஒரே வெட்கம் அவ பிறந்தநாளுக்குள்ள பார்க்கலாம்னா இப்படி இப்படி பண்ணி சிரிக்கா அவ வரமாண்டா அதையும் தின்னுவா கீழே விழுந்துடாத வெட்டிக்கே போடும் போட்டுருக்கா கீழே இப்போ தட்டி விடுவா கை வச்சு தொடச்சிட்டு நீ எப்போ இப்ப பெரிய பையலா பெரிய பையனா ஓஹோ இப்ப பெரிய பையன் நேத்து என்ன தெரியுமா ஆச்சு விளையாட்டு ஜாமான் கொண்டுட்டு வந்தான் அது நான் இருந்து விளையாடுனேன் நான் கரெக்டா தாங்க விளையாடுனேன் சொல்லுவான் பெரியம்மா தோத்துட்டாவ பெரியம்மா சீட்டிங் பண்றவனு நீ சின்ன பையனா இருக்கும்போது சொல்லு பேசுது நீ சின்ன பையனா இருக்கும்போது இப்ப பெரிய பையன் ஓகே சின்ன பையனா இருக்கும்போது என்ன நடந்து மறந்துட்டான் யோசி சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன நடந்து அதை யோசி அதிலே இருப்பா அவ அதிலே இருப்பா வா மேலே இரு கடல் குளிக்கும் போது அழ மாட்டியா நீ அப்ப நல்ல வயலா இருந்தாப்பா இப்ப அழுவியா நீ கோயில் போயிட்டு வந்தாச்சா குளிச்சுட்டு நீங்க ஞாயிற்றுக்கிழமை எங்கேயோ கோயிலுக்கு போவே இல்ல கோயில் போனீங்களா இன்னைக்கு ஏதாச்சும் கோயிலுக்கு போனீங்களா எங்கேயோ நீங்க ஞாயிற்றுக்கிழமை போவே இல்லை எல்லாரும் எங்க ராமேஸ்வரத்துக்கா ராமேஸ்வரம் போயிருக்காங்க அப்படியா அதான் நான் கோயிலுக்கு போகலையோ அப்ப ராமேஸ்வரம் போயிட்டாவா ராமேஸ்வரம் போயிட்டாவா அங்கப்பா அப்படியா ஒண்ணாவே இல்ல இன்னைக்கு போனல ஏதா நேத்து வந்து காலையில ஒரு நிமிஷம் ஜாமான் எடுத்துட்டாங்க உங்க அம்மா கிட்ட ஜன்னல் இருந்து அப்பா வந்துட்டாங்க அப்படினாங்க நைட் தான் வந்தாங்களோ நைட் தான் வந்தாங்களோ அப்பா ஆமா
இவளே ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறியா குட்டி பிள்ளையா ஸ்கூலுக்கு போறியாப்பா ஆமா அப்ப போறது இன்ட்ரெஸ்டா இருக்கு. அரை கிளாஸ்ல கொண்டு விடலாம் போனே. அங்க அரை கிளாஸ் இடிச்சு போட்டுருக்கு. ஆமா அரை கிளாஸ் அடிச்சிட்டாவே. அரை கிளாஸ் வேலை நடக்க போகலையா? அப்ப இப்ப கொஞ்ச நாளைக்கு யாரும் எடுக்க மாட்டாவல. எங்க டெம்பரரியா வைப்பாங்கல்ல அரை கிளாஸ். எங்கேயாவது ரூம் பார்த்துட்டு போகலாம் இருக்கும் எங்கன்னு தெரியல. முன்னாடி அபி வீட்டு பக்கத்துல வச்சிருந்தாங்கல்ல அந்த பால் வீட்டுல வார்டு வீட்டுல ஆமா அது மாதிரி இப்போ அங்கதான் வச்சிருப்பாவளா இருக்கும். ஆமா அதான் புது கிளாஸ் செஞ்சுட்டு சிரிச்சு அங்க போய் படிப்பா. ஆர்டர் பண்ணாவோ போலுது. இப்போ மொத்தமா இடிச்சு எங்க இருக்கா? மொத்தமா இடிச்சிட்டாவ. நத்திக்கு தான் இடிச்சிட்டு இருந்தாவ. எங்க இருக்கா ரெண்டு பாத்து அவன் இறங்க பாரு. என்ன சொன்னா என்ன போவியா போறியா? மாமா மாமா என்ன எங்க அம்மா என்ன காணல? அம்மையை காணல. கொஞ்சம் கழிச்சு தான் போகணுமா? இப்போ போக வேண்டாம். அவங்க அப்பா ராமேஸ்வரம் போயிருக்காவலாம். என்னப்பா என்ன ஓட நீ வாங்கி சத்தம் கேட்டோன்னு வர போ இறங்கி போ. நான் பண்றதை கொண்டு போங்க. உங்களுக்கு நீ தான் போய் சாப்பிடு என்ன சிரிச்சா உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்றாங்க உங்க மம்மி. என்னங்க நாங்க கிண்ணி கண்ணுக்கு மையழகு ரொம்ப வேணும் மாட்டடி. கிருதிகாக்க வீட்டில் வச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் பறிச்சுக்கலாம். மட்டன் மசாலா இல்லையா வாங்க போனோம். ஆமாம் நம்ம அங்கே எந்த கடைக்கு போகலாம். கடையில் ஆள் இல்லை. பழைய சிக்கன் மசாலா எல்லாம் வந்து இது இருக்கு. பிரியாணி மசாலா அதெல்லாம் டேட் முடிஞ்சிருக்கும். நம்மள நிறைய ரெண்டுமே பிரியாணி மசாலா இதெல்லாம் தூக்கி தூர போட்டுருவோம். கொடுங்க நான் பார்த்து சொல்கிறேன் டேட் முடிஞ்சு இல்லையான்னு. 2026 ஜான்வரி வரை இருக்கு. அப்படியா? இதானே முடிஞ்சிட்டு. இது முடிஞ்சிட்டா? இதுக்கு வெளியே தட்டுங்க. நீங்க வந்து மட்டன் மசாலா வாங்கும் போது அப்படியே சிக்கன் மசாலாவும் வாங்கிடுங்க. சத்தியமா நம்ம வந்து செல்லில் ஆஃப் பண்ணணும்னு வச்சுக்கோயேன் ரெக்கார்டு பண்ணுறத. அப்போ இது என்ன செய்யும் அப்படியே இருக்கும். அது நீங்கள் உருவிட்டீங்கனால அவ்வளோதானே. உருவாமல் அது மட்டும் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கேமரா வீடியோவாக ஆஃப் பண்ணுறோம் அப்புறமா ரெண்டாவது எடுக்கிறோன்னா அது வரைக்கும் என்ன செய்யும் அப்படியே இருக்கும். ஆஃப் ஆகிருக்கேன் இல்லையான்னு ஒழுங்காக பார்த்துக்கோங்க. சில டைமில் அது ஆஃப் ஆகிடும். ரொம்ப நேரம் ஒர்க் ஆகாமே இருந்துச்சுன்னா அதுவாகவே ஆஃப் ஆகிடும். ஆனால் நீங்கள் மறுபடியும் ஆன் பண்ணி இது பண்ணும்போது அது கனெக்ட் ஆகுது. நீங்கள் மறுபடியும் அதை அமைக்கிறது கனெக்ட் ஆகும். அது நமக்கு அங்கே தெரியுமில்ல. அது வந்து பச்சை கலரில் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக தான் ஆன் ஆகிரும்ல. ஆமாம் மறந்துடாதங்க. ஏங்க உங்களுக்கு விட்ட நானே போன வாரத்தில் சொல்லிவிட்டேன் தெரியுமா? பட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேங்க. நீங்கள் எனக்கு பப்ஸ் வாங்கிட்டு வந்து எனக்கு சாப்பிட்றதுக்கு. நான் அதெல்லாம் கொண்டு போய் சொல்லலை. என்ன சரி பப்ஸ் வந்துருக்கு சாப்பிட. நான் நினச்சேன் சம்மந்தமே இல்லாமல் எதுக்குடா பப்ஸ் வந்திருக்கு அப்படின்னு. ஆனால் நீங்கள் 2 வாரம் போனீங்க வெளியில் ஜாமான் வாங்க போனீங்க. டீ கடைக்கெல்லாம் போயிட்டு எடுத்து டீ எல்லாம் குடிச்சிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்தியா? நான் நேரத்தை சத்திட்ட சொல்லியேன். நான் பப்ஸ் வாங்கிட்டு வர சொன்னேன். அப்போ பப்ஸ் வாங்கிட்டு வந்தேன். என்ன பார்த்துட்டு இருக்கா? வீட்டு என்னது நம்ம வீட்டு கல்யாணம் விஜய் சேதுபதி வீடியோ வந்துட்டு பார்த்துட்டு இருக்கேன். அப்படியா? நம்ம வீட்டு கல்யாணமா? விஜய் சேதுபதியா? விஜய் சேதுபதி அது யாரு? உங்க அத்தாக்கா கையை பிடிச்சிட்டு போ.
என்ன சுபிதா எல்லாரும் எங்கே போகிறாவ? என்ன திடீர்னு அந்த இவெல்லாம் கிளம்பி பெய்யாச்சு. என்ன உங்கள் வீட்டுக்காரர் கோயிலா? என்னைக்கு வருவார்? நாளைக்கு. நேற்று தானே நேற்று சாயங்காலம் கிளம்புனாரோ? ஆமாம். இன்னும் மத்தியானம் போலங்களே கண்டம்பில் ஜாமனம் வாங்கிட்டு இருந்தது. வேறு ஆட்கள்லாம் சேர்ந்து போயிருக்கோம். பொண்ணு கூப்பிடலையா? ஆம்பளையில் மட்டும் போயிருப்பாவா? அப்படி தானே? நான் போனதே இல்லை ராமேஸ்வரம். நீ போயிருக்கிறியா? நீ போனது? திருப்பதி போனது கிடையாதுண்ணா. நீ போனது இல்லையா? நான் வருஷந்தோறும் இந்த மருவத்தூருக்கு மட்டும் போகிறேன். நீ போனது? கோபரி, திருச்செந்தூர், அந்த முருகன் கோயில் கன்னியாகுமரியில் இருக்கே, வன திருப்பதி. அதுவும் நான் போயிருக்கேன். வாங்கிட்டு வந்துச்சேலா? அப்போ போயிட்டேலாம் நேரமே நீங்களும் இல்லையா? சத்தியமா பத்திலையும் இதையும் அரிசி எடுத்துட்டு வா. நான் இவ்வளோ நேரம் சுபிதாட்ட நினைச்சு ஆக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் உள்ளே வாரேன். முட்டையா? இதோட பேசலா? யாரும் கேட்கலையே இது என்னன்னு? பார்க்கலையோ? என்ன ரெடி பச்சா கிளிங்க ஏதோ இருக்கு. சதிமா அப்பாக்கு அது ஆன்லைன் இருக்கான்னு பாரு. வெளியே போயிட்டு வந்திருக்காவ. எது ஆன்ல இருக்கா? மைக்கு அன்னைக்கே யார் வெளியே போயிட்டு இப்போ வந்திருக்காவ. பிரச்சனை சாப்பாடு குழகிட்டு அடியில குடிச்சிட்டுங்க. இன்னைக்கு நீங்க அதே மாரி பச்சா கிளியே வாங்கிட்டு வந்துருக்கீங்க. ஆன்ல இருக்கா? அவ்வளோதான் இருக்கு. டாடி டாடி பாருங்க பச்சா கிளி வாங்கிட்டு வந்திருக்காங்க. பச்சை கிளி அரிசியா? இது புது கம்பெனியா? பச்சை கிளி பிராண்டு. இது எப்படி இருக்குன்னு தெரியல. ஏற்கனவே அந்த அரிசி வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தாக்கி பத்தலை கொண்டு மாடியில் காயப்பட்டு தெரியாமா? எப்படியும் 2 நாள் காயணும். நேற்று அடித்த மாதிரி வெயில் அடிச்சுன்னா ஒரே நாளில் காஞ்சிரும். கவரை கையில் கொண்டு வந்துரு. காலத்திடமானது ஆலங்குளம். ஆலங்குளத்துலையே தயாரிக்க வந்த அரிசி நம்ம ஊருக்குள்ள இருக்கு. ஆலங்குளம் எங்கே இருக்கு? ஆலங்குளம் இது 627 851 பின்கோடு. எங்கேயோ கிடக்கு. அப்போ வேற எங்கேயோ கிடக்கு. என்ன படம்? குத்தப்பஞ்சன் ரோடா? பாஞ்சன் ரோடா? நெடில் தானே? குத்தப்பாஞ்சன் ரோடு, காளகஸ்தி மடம். காளகஸ்தி மடம் அது எங்கே? காளத்தி மடம் எங்கே இருக்கோ தெரில. புதுசாக இருக்குது இந்த பை. சோறு எப்படி இருக்குன்னு தெரியல. போங்கி பார்த்தா தெரியும் நாளைக்கு. மம்மி வந்து எதனா இருந்தாலும் இன்னும் 1 வாரத்துக்கு அது மேலே பழி போட்டு தப்பிச்சிருவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே சொல்லாத பிள்ளை. உண்மைக்கு முன்னமாக வாங்கின அரிசியெல்லாம் நல்லதாக இருந்து. இப்போ 2-3 தடவைக்கே வாங்கினது பச்சை அரிசி மாதிரி தான். சோறு அது பக்குவம் பார்த்து நான் வடிக்கையில் படாத பட்டுருக்கு. எல்லாரும் நம்ம மேலே பழைய போடைக்கு இருக்கீங்க. கையோட ரசத்தையும் வச்சு முடிச்சிரும். நம்ம வேலை முடிஞ்சிடும். ஏற்கனவே இஞ்சி பூண்டு அடித்தது கொஞ்சம் இருக்குது. உடலை நல்லா கூட வச்சு விடவும் எல்லாத்தையும் போட்டு ரசத்தை வச்சு முடிச்சு. இது என்ன நீ மாற்றியா வச்சா? அந்த பக்கம் அது இந்த பக்கம் இதுன்னு இது பேசிகிட்டு இருக்க பார்த்துட்டு இருந்தப்படா. மைக்கு சத்தியமணிய ரசம் வைக்கிறியா? உன் கைவண்ணத்தில் அது அப்படிதான் இருக்கும். அந்த நாளைக்கு அவரை பழகிறோம். ஓகேவா? சொந்த குரலில் பாட ரொம்ப நாள் ஆசை. ஏங்க ரூபா ஏங்க இந்த ரசத்தை தாளித்து போட்டுட்டு மேலே 2 ரூபாய் கொடுத்துட்றேன். நான் காலையிலே தாரேன். காணே ரூபாயை தந்துங்க முதல்ல. எவ்வளோ நாளாச்சு வாங்கின பொருளே தீர போகுது. சத்தியமா இந்த கார்டு எடுத்துட்டு போய் ஒரு காசு எடுத்து போகலாம் டாடிக்கா. ஓகே திரு வாங்க சீக்கிரம் கொண்டு கடத்தை முதல்ல கொடுக்கட்டும். நம்ம கடன் தீரணும் முதல்ல. நிம்மதியே இல்லைங்க எனக்கு. பால்காரனுக்கும் ஒரு 220 ரூபா தந்துடுங்க. இந்த மாதிரி இன்னைக்கு பாலை வாங்குங்க. போன மாதம் ஒரு 11 நாள் வாங்கி போட்ட முட்டி தீபாவளிக்கு முந்தி. அப்புறம் ஃபுல்லாக கருப்பட்டி காப்பியில் போட்டுட்டு இருந்தோம்.
அப்புறம் இன்னைக்கு கருப்பட்டி நேத்தோட தீந்தா ஓகே இன்னையிலேருந்து பால் வாங்கணும். அவன் என் தம்பிங்கிறதுக்காக ஒன்றுமே கேட்க மாட்டான். அதுக்காண்டி காசு கொடுக்காம இருக்கவே முடியும். அது நாளைக்கு வந்துட்டு ஒரு 220 ரூபாய் கொடுத்துட்டோம்னா 10 நாள் கணக்கு முடிஞ்சிருமா? ஏடிஎம் என்னத்துக்கு வச்சிருக்கு? ஆமாம் ஏடிஎம் என்னத்துக்கு வச்சிருக்கு, அங்கே போய் எடு. எப்பா சாமி இருந்தாலும் வந்துடும் மூதேவியவங்களுக்கு. இது என்னது? இதை களத்தை தீமாலே தூர போடு. மட்டன் ரசம் இங்கே இருக்கும் பார்த்தீங்களா? வீடியோ அப்லோட் பண்ணிக்காக மொட்டை மாடியில் இருக்கேன். மொட்டை மாடி வத்தல் காய் போட வந்தேம்மா. வத்தல் காய் போட வத்தலில் நிழல் வந்துட்டு இனி வத்தல் காயாது. இன்னைக்கு அள்ளிட்டு நாளைக்கு திரும்பி காய் போட்டு தான் திரிக்கணும். பைக்கில் போயிட்டு கூட்டிகிட்டு வந்து பண்ணிட்டு வந்துட்டு பழைய வீடியோ எல்லாம் டெலீட் பண்ணி இவ்வளோ அழகாக வச்சுருக்கேன் நான் கிளியராக. எங்க நில்லுங்க, எங்க நில்லுங்க, எங்க நில்லுங்க. ஓகே கடல் இங்க வர வந்துட்டு, இங்க ரொம்ப பக்கத்துல வந்துட்டு மண்ணெல்லாம் இங்க வர மண்ணெல்லாம் ஏற்றி வச்சிருக்கா என்ன இங்க வரைக்கும் வந்துட்டு வாந்தாடி வருமா அங்க கிடந்து கடல். எல்லா இடமும் இங்க வந்திருக்கு. ஆனா இது பாறைல்லாம் தெரியல. எங்க போறிய பள்ளத்துக்குள்ள? பாருங்க இது வச்சு கொஞ்ச நேரம் என்னது கச்சி பப்பு பிரைட்னஸ் கூட்டி வைமலா தெரியுமா? அது இப்போ உங்களுக்கு கை இல்லையா? கை இருக்கு, கை இருக்கு, கை இல்லை நானே கரைக்கிறோம். அது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வச்சு அது பண்ணலாம். வானத்துலையா தெரியுதா? சரி வானத்துல நிலா இருக்குது. வானத்து நிலா எங்க என்னுடைய பொருட்கள்லாம் பத்திரம் பார்த்து பத்திரம். சதிமா நீ காரில் நினைக்க போறியா இல்லையா? ஓகே மீன் இருக்கான்னு மேலே பார்ப்போம். இங்கே வரட்டா 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 கர்ச்சிப்பு பத்திரம். சதிமா கர்ச்சி பத்திரம் அப்பப்போ கேமரா தொடங்கிங்க தெளிவாகவே இருக்க மாட்டேங்குது. வானத்தில் நிலா இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு சூரியன் இருக்குது. குழந்தைங்களாம் விளையாடுது. பிள்ளைங்களாம் எவ்வளோ அழகாக விளையாடுறாங்க பாருங்க. ஹை மீன் இருக்கான்னு பார்ப்போம். ஓன வாட்டி வரும்போது மீன் இருந்துச்சு. இந்த வாட்டி மீன் கிடக்கான்னு பார்ப்போம். எங்க நல்லா பாருங்க எங்கேயாச்சும் மீன் கிடக்கானு. சத்தியமா நீ உள்ள போய் பாரு. எங்க போன? அங்க போயிட்டாங்க. சாப்பிடுங்க எவ்வளவு நேரம் சாப்பிட முடியுமோ அவ்வளவு நேரம் சாப்பிடுங்க. அதுல நாட்டி பண்ற காத்துல விழுந்துரும் அந்த பக்கம். நீ இதுல வா உட்காரு. மூணு சேர்ந்து இதுல உட்காரு. இஷ்டம் இல்லையா? அப்படின்னு எடுத்தது போ. இல்ல இல்ல
அதுக்கு பேர் பாப்கார்ன். ஐஸு எல்லாம் இருக்குங்க.